வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நடிகை தமன்னா. இவங்களுடைய ஒரிஜினல் பேர் தமன்னா பாட்டியா. இவங்க மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கிற மும்பையில பிறந்தவர்கள். சந்தோஷ் பாட்டியாவுக்கும் ரஜினி பாட்டியா அப்படிங்கிற தம்பதிக்கு மகளாக பிறந்தவர் தான் இந்த தமன்னா. இவங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காரு, அவர் ஆனந்த் பாட்டியா. இவங்க நடிப்பு துறையில தன்னை ஒரு சிறந்த நடிகையா உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமா சினிமாவில் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்காக நடனம் கத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேசுவதற்கு உண்டான பேச்சு பயிற்சி எடுத்திருக்காங்க. இவங்க முதல்ல ஹிந்தியில தான் ஒரு படம் நடிச்சாங்க. ஹிந்தியில நடிச்சப்ப தெலுங்குல படம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாங்க. தமிழ்ல கேடி அப்படிங்கிற படத்துல 2 ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின் தான். இலியானான்னு ஒரு ஹீரோயின், இவங்க ஒரு ஹீரோயின், தமன்னா ஒரு ஹீரோயின் அப்படி நடிச்சாங்க. அந்த படம்லாம் ஓரளவுக்கு பிரம்மாண்டமான படங்கள்லாம் எடுக்கப்பட்டு நல்லாவும் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிறந்த கதையம்சம் உள்ள ஒரு படமா கல்லூரிங்கிற படம் இருந்துச்சு. அந்த படம் அவங்க நல்ல பேர் வாங்கிடுச்சு. அதுல அவங்களுடைய நடிப்பு சிறப்பா பண்ணாங்க. நல்லா படிக்க தெரிஞ்ச ஒரு மாணவியாக கல்லூரியில வராங்க. படிக்க தெரியாத மாணவர்களுக்கு, அதாவது ஆங்கிலம் படிக்க தெரியாதவர்கள் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்து அவங்க சிறந்த தோழர்களாகவும் தோழிகளாகவும் தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அந்த படத்தில் நடிச்சாங்க. அது அவங்களுக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல கிளாமரா நடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய நடிப்பு அனைவருக்கும் பிடிக்க ஆரம்பித்தது. ஆரம்ப காலகட்டங்கள் எல்லாம் இவங்க ஹிந்தியில நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, தெலுங்குலையும் நிறைய படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ஹிந்தியில இருக்க முன்னணி ஹீரோக்களோட நடிச்சாங்க, தெலுங்குல இருக்கிற முன்னணி ஹீரோக்களோட நடிச்சாங்க. அதே மாதிரி தமிழ்லயும் முன்னணி ஹீரோக்களோட நடிக்க ஆரம்பிச்சாங்க. எஸ்.ஜே. சூர்யா கூட வியாபாரி அப்படிங்கிற ஒரு படத்துல சிறப்பா நடிச்சாங்க. அப்புறம் தனுஷ் கூட படிக்காதவன் அப்படிங்கிற படத்துல நல்ல சிறப்பா நடிச்சிருப்பாங்க. இப்படி எல்லா பெரிய நடிகர்களோடும் இவர்கள் இணைந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து இவங்களோட நடிப்பை சிறப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு கதாபாத்திரங்கள் அமைந்தது. தர்மதுரை அப்படிங்கிற ஒரு படத்துல விஜய் சேதுபதியோட நடிச்சிருப்பாங்க. அதுல அவங்களுடைய கதாபாத்திரம் மிக சிறப்பா பேசப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் படமான சிறுத்தை அப்படிங்கிற படத்துல கார்த்திக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் சூர்யாவுக்கு அயன் அப்படிங்கிற ஒரு படத்துல ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இப்படி பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் இவர்கள் ஜோடியாக நடித்திருக்கிறார்கள். சிறந்த ஒரு நடிப்பை எல்லா படத்திலையும் அவங்க காமிச்சிருப்பாங்க. இப்ப அரண்மனை 4 ஒரு படம் வந்துச்சு, அரண்மனை பாகம் 4. அந்த படத்துல இவங்களோட நடிப்பு அவ்வளவு சிறப்பா பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்களுடைய நடிப்பு வெளியில தெரிகிற அளவுக்கு இருக்கணும்னா இவர்களுடைய முக அழகும் இவர்களுடைய நடை அழகும் மிக சிறப்பாக இவர்களுக்கு கை கொடுத்தது. நடிகை தமன்னாவின் சினிமா பயணம் என்பது ஒரு சிறந்த பயணமாகவே அமைந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னாக்கா அவங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து படங்கள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. டெய்லி ஷூட்டிங்க்கு போயிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஃபுல் ஷெட்யூலோடவே அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சினிமா தான் பண்றாங்கன்னு பார்த்தாக்கா வெப் சீரியல் பண்றாங்க. வெப் சீரியல்லையும் போய் அங்கேயும் கலக்குறாங்க. அவங்க நடிச்ச வெப் சீரியல்லாம் ஹிட் ஆகும். இங்க படங்கள்லையும் பெரிய லெவல்ல அவங்க பேச ஆரம்பிச்சு அவங்களுடைய தரம் உயர்ந்தது. சிறந்த ஒரு நடிகையாக தமன்னா அவர்கள் முன்னிலை வகுத்துக் கொண்டார். இன்னைக்கும் அவங்க படம்னா ரசிகர்கள் நல்லா போய் பாக்குறாங்க. ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த ஜெயிலர் அப்படிங்கிற படத்துல தமன்னா காவாலா காவாலான்னு ஒரு பாடலுக்கு மட்டும் ஆடி இருப்பாங்க. அது அந்த அளவுக்கு மிகவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு.
அவங்களுடைய அந்த நடனம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படி எங்கோ மும்பையில் பிறந்த ஒரு நடிகை இந்தியில் மட்டும் நடிப்பார் என்று நினைத்தால், அங்கிருந்து தென்னிந்தியாவிற்கு வந்து தெலுங்கு, தமிழ் 2 மொழிகளிலும் நடித்து இங்கே மிக சிறப்பான ஒரு நடிகையாக உருவெடுத்தவர் தான் தமன்னா அவர்கள். அவர்கள் சிறந்த நடிகையாகவும் சிறந்த நடன கலைஞராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நடித்த அனைத்து படங்களுமே அவர்களுடைய கதாபாத்திரங்கள் பேசப்படக்கூடிய கதாபாத்திரங்களாகவே அமைந்து விட்டதனால் தமன்னா அவர்கள் தமிழிலும் தெலுங்கிலும் ஹிந்தியிலும் ஒரு சிறந்த நடிகையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அப்படி ஒரு சிறந்த நடிகையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமன்னா அவர்கள் பிறந்த இந்த டிசம்பர் 21ஆம் தேதியை ஒரு அழகிய நடிகையின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.